Very good morning, guys. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் a நியூ டாபிக். ஆல்ரெடி நம்ம பார்த்த டாபிக் தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். சரியா? ரைட். ஆல்ரெடி என்ன டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, பட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு டெரைவ் பண்ணிருப்போம், ஒரு கான்செப்டை வந்து நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிருப்போம். பட் இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண போறோம்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ண போறோம் ஃபார் 2 point charges or system of charges. 2 point charges அப்படின்றது பேசிக். ஒன் சார்ஜுக்கு நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon 0 into Q by R அப்படின்னு பார்த்துருப்போம். This is for only one charge. சரியா? இப்போ collection of charges, it may be either 2 charges or 3 charges or 4 charges and so upon. எவ்வளோ இருக்கோ சார்ஜஸ் அவ்வளோ சார்ஜஸ்க்கு எப்படி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஓகே, முதல்ல என்ன வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்ப்போம். சரியா? வாங்க பார்ப்போமா. The electrostatic potential energy of a system of point charges is the work done or work required to assemble this system of charges by bringing them from an infinite distances. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். ஓகே, எய்தர் ஒரு சார்ஜை நம்ம ஆரிஜின்ல வச்சுப்போம் ஆர் ரெஸ்ட் ஆர் இட் இஸ் kept at fixed. ஓகே, ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட்டை என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வருவோம். அதே இதுதான். அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரும்போது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதை தான் இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறோம், ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அதே கான்செப்ட் தான். பட் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இன்கேஸ் அது ஒரு சார்ஜுக்கு மட்டும் பார்த்துருப்போம். இன்கேஸ் 2 சார்ஜஸ் ஆர் 3 சார்ஜஸ் ஆர் சோ மெனி சார்ஜஸ் இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம்ன்றது இங்கே பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கான திங் எடுத்துப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 point சார்ஜஸ் எடுத்துப்போம். சரியா? 2 சார்ஜ் எடுத்துப்போம். அந்த 2 சார்ஜுக்கு முதல்ல என்னன்னு பார்ப்போம். அப்புறம் 3 point சார்ஜஸ் அண்ட் சோ ஆன். யூ கேன் ஈஸிலி மேக் இட் அப். நான் முடிக்கும் போது நீங்களே வந்து எவ்வளோ n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலும் அந்த n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு யூ கேன் ஏபிள் டு ரைட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத உங்களாலேயே நீங்க எழுத முடியும் கண்டிப்பா. ஓகே, ஐ வில் அஷ்யூர் யூ. ரைட். இப்போ என்ன பார்ப்போமா. தட் இஸ் ஃபார் 2 point சார்ஜ். 2 point சார்ஜுக்கு என்ன பண்ணிருக்கேன் முதல்ல எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா Q1 Q2 அப்படின்னு ஒரு 2 சார்ஜ் எடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன அசம்ஷன் இங்க எடுத்துக்க போறேன் அப்படின்னா, ஓகே, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ல பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஒரு சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரியா? ஒரு சார்ஜ் ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருக்கும். இன்னொரு சார்ஜை தான் என்னன்னு பண்ணுவோம், நம்ம இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தட் சார்ஜ். அதை தான் நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? either it is correct or wrong. கரெக்ட். அதான பார்த்தோம் நம்ம. ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்க போறோம்னா 2 point சார்ஜஸ்க்கு இந்த 2 சார்ஜ் இருக்கு தெரியுமா, தட் இஸ் Q1 and Q2. 2 சார்ஜுமே இன்ஃபினிட்டில இருக்கு. ஓகே, எப்படி 2 சார்ஜுமே எங்க இருக்கு, இன்ஃபினிட்டில இருக்கு. அப்ப 2 சார்ஜும் இன்ஃபினிட்டில இருக்கும்போது I have to bring both the charges to that position. அந்த பொசிஷனை தான் என்னன்னு சொல்றேன், A and B. அந்த பொசிஷன் தான் 2 A and B. அப்ப 2 சார்ஜையும் அந்த பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த 2 சார்ஜுமே எங்க இருக்கு, இன்ஃபினிட்டின்ற பொசிஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருக்கேன். என்ன, அஸ்யூமிங் both the charges are at infinity. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த Q1ன்ற பாயிண்ட் இருக்கு தெரியுமா. ஓகே, இந்த Q1ன்ற பாயிண்ட் என்ன பண்றேன், ஓகே, இன்ஃபினிட்டிலேருந்து அந்த A பாயிண்ட்டுக்கு நான் எடுத்துட்டு வர போறேன். இந்த Q1ன்ற பாயிண்ட் என்ன பண்றேன், ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து இந்த A பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வரேன். அப்போ வரும்போது ஒர்க் டன் இருக்குமா இருக்காதா, ஐ ஹாவ் டு அப்ளை சம் ஒர்க் ஆர் நாட். கரெக்ட், வெரி குட், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். இதுக்கு ஒர்க் டன் தேவை கிடையாது, தேவை இல்லை. ஏன்னா பிகாஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரதுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்ட் இருக்கா அந்த இடத்துல, ஆர் எய்தர் ஏதாவது ஒரு சார்ஜ் இருக்கா அந்த இடத்துல, எதுவுமே கிடையாது. அப்ப நான் அங்கேருந்து இங்க கொண்டு வரதுக்கு எனக்கு ஒர்க் டன் அப்படின்றது no work has to be done to bring the charge from infinity to the point A. இனிஷியலா நான் கொண்டு வரதுக்கு எந்த ஒர்க் டன்னும் எனக்கு தேவையில்லை. சரியா? எந்த ஒர்க்கும் ரெக்வயர் பண்ண மாட்டேன். ஓகே, அதனால அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டேன். ஓகே, இன்ஃபினிட்டிலேருந்து ஓகே A பாயிண்ட்டுக்கு அந்த Q1 சார்ஜை எடுத்துட்டு வந்துட்டேன்.
ஓகேவா ரைட் இப்போ என்ன பண்ணுறேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன் இப்போ Q1 கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் Q2-வை அகைன் இன்ஃபினிட்டிலேருந்து Q2-வை என்ன பண்ணுறேன் கொண்டு வந்து இந்த பாயிண்ட்ல ரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்போ பண்ணும்போது எய்தர் ஒர்க் டன் இருக்குமா இருக்காதா கண்டிப்பா ஒர்க் டன் இருக்கும் பிகாஸ் இந்த Q1ன்ற சார்ஜ் இப்போ ஃபிக்ஸா இருக்கு இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்து அங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்ப இந்த Q1 என்ன பண்ணும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள இந்த Q2 வரும்போது என்ன நடக்கும் அங்க கெஸ் பண்ணுங்க என்ன ஆகும் கண்டிப்பா இந்த அந்த Q1 கிரியேட் பண்ண ஃபீல்டுக்குள்ள நான் அகைன்ஸ்ட் இத கொண்டு வரும்போது என்ன நடக்கும் ஒர்க் டன் கண்டிப்பா இருக்கும் அகைன்ஸ்ட் தி ஃபீல்ட் நான் அந்த சார்ஜை மூவ் பண்றேன் இன்ஃபினிட்டில இருந்து அதனால ஒர்க் டன் கண்டிப்பா Q2க்கு இருக்கு புரிஞ்சுதா இந்த இடத்துல என்னது இப்ப Q1க்கு இந்த இடத்துல ஒர்க் டன் கிடையாது நோ ஒர்க் டன் and Q2க்கு work has to be done that is work done applicable இங்க no work done ஓகேவா புரிஞ்சுதா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஏன் இங்க ஒர்க் டன் இல்லைன்னா நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்ட் இஸ் இன்வால்வ்ட் பிகாஸ் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம கொண்டு வரல ஓகே ஏன்னா அந்த இடத்துல எந்த சார்ஜோ ஃபீல்டோ கிடையாது அதனால Q1 இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் பட் Q2 கொண்டு வரும்போது இங்க Q1ன்ற ஒரு சார்ஜ் இருக்கு அப்ப எக்ஸிஸ்டிங்கா ஒரு சார்ஜ் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகும் அகைன்ஸ்ட் ஃபீல்டு கொண்டு வருவோம் அகைன்ஸ்ட் ஃபீல்டு கொண்டு வரும்போது கண்டிப்பா ஒர்க் டன்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தே ஆக வேண்டும் கண்டிப்பா இருக்கணும் ஓகேவா புரிஞ்சுதாப்பா ஏதாவது டவுட் இருக்கா இதுல வெரி குட் அததான் நான் இந்த இடத்துல வேர்டிங்ல எழுதியிருக்கேன் இந்த வேர்டிங் மொத்தம் ஒரு தடவை படிச்சிருவோம் என்ன பார்த்திருக்கோம் பாருங்க assuming both the charges are at infinity first case both the charges are at infinity second என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க no work is done to bring the charge from infinity to point A கரெக்ட்டா தப்பா no work is done அதான் நம்ம இப்ப சொன்னோம் because அங்க electric field கிடையாது அதான் அடுத்து சொல்றேன் பாருங்க because of no electric field involved okay keeping Q1 fixed at A இப்போ என்ன பண்றோம் அந்த சார்ஜை Q1 இந்த ஒரு சார்ஜை இந்த இடத்துல லொகேஷன் A ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் Q1 is fixed அப்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது the work required to bring charge Q2 from infinity to B is given by okay அப்ப இத என்ன பண்றோம் இந்த Q2-வை ஓகே இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட் B கொண்டு வரோம் அப்ப அகைன்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொண்டு வரும்போது ஒர்க் டன் இருக்கும் அந்த ஒர்க் டன் தான் என்னன்னா W is equal to V1 Q2 புரிஞ்சுதா புரியலையாப்பா work done is equal to V1 Q2 இந்த V1ன்றது என்னது electrostatic potential B due to charge Q1 ஓகே அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் B ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு due to Q1 னால இம்போஸ் பண்ண பொட்டன்ஷியல் எவ்வளவு தூரம் B ல இருக்கு ஓகே அப்ப அது என்னது 1/4 pi epsilon naught Q1 divided by R12ன்றது என்னது direction from 1 to 2 okay right V1 is equal to 1/4 pi epsilon naught Q1 by R12 இப்போ என்ன பண்றோம் இந்த V1ன்ற இதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த ஈக்குவேஷன்ல அப்ப W is equal to 1/4 pi epsilon 0 Q1 Q2 divided by R12 இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒர்க் டன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் ஓகே பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொன்னாலும் ஒண்ணுதானே கரெக்டா தப்பா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் ஒர்க் டன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் ஏன் இததான் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஒரு கான்செப்ட்ல பார்த்திருக்கோம் என்ன பார்த்திருக்கோம் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் as electrostatic potential energy work is stored as electrostatic potential energy அந்த வர்க்க தான் நம்ம என்ன பண்றோம் ஃபீல்டுக்கு அப்போஸ் பண்ணி கொண்டு வரதுனால electrostatic potential energy தான் அந்த இடத்துல கொண்டு வரோம் அதை தான் நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா U is equal to capital U is equal to electrostatic potential energy U is equal to W is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R12 ஓகேவாப்பா சிம்பிளா இருக்கா கண்ணா அவ்வளவுதான் விஷயம் ஓகே தென் இப்போ நமக்கு ஒரு டவுட் வருது என்ன இப்போ Q1 மட்டும் தான் இன்ஃபினிட்டில இருந்து அங்க A பாயிண்ட்க்கு கொண்டு வர முடியுமா ஓகே Q2 அந்த மாதிரி பண்ண முடியாதா அதே மாதிரி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதே ஒரு லைன் டயகிராம் போட்டுக்கோங்க இல்ல அதே லைன் டயகிராம் இங்க இருக்கிற லைன் டயகிராமே வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்க Q2-வை இன்ஃபினிட்டில இருந்து அந்த பாயிண்ட்க்கு கொண்டு வாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் Q2-வை இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா Q1 திருப்பி A பாயிண்ட் இன்ஃபினிட்டில இருந்து Q1 வந்து A பாயிண்ட் கொண்டு வரும்போது அகைன்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கிறதுனால இப்ப Q1 ல வர்க் நடக்கும் Q2 ல வர்க் இருக்காது Q1 ல வர்க் நடக்க போறது அத தான் இப்ப இந்த இடத்துல பார்க்க போறோம் புரிஞ்சுதா
அப்படியே ஆப்போசிட். இப்போ நம்ம பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்க்குறோம். என்ன? கீப்பிங் Q2 ஃபிக்ஸட். ஓகே, தட் இஸ் let Q2 be brought first from infinity to B, so no work is done in this case. அப்ப Q2 முதல்ல எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? work done கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. அப்ப என்ன ஆகும்? அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? W is equal to V2Q1. புரிஞ்சுதா? ஏன் V2Q1 மாறித்து? பொட்டன்ஷியல் எங்க இருக்கு? V2 ல இருக்கு. அப்ப V2 ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு டியூ டு Q1 இப்படி தான் எடுத்துக்கணும். அப்ப இந்த பொட்டன்ஷியல் B nothing but point B ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, that is V2 அப்படிங்கற பொட்டன்ஷியல் இருக்கும். சரியா? எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு? V2 அப்படிங்கற பொட்டன்ஷியல் இருக்கும், which is due to Q1. அந்த பொட்டன்ஷியல் எப்படி கிரியேட் ஆச்சு? Q1 நால கிரியேட் ஆச்சு. Q1 நால கிரியேட் ஆறதுனால என்ன பண்ணனும்? W is equal to V2Q1 அப்படினு எழுதுறோம். அந்த ஈக்குவேஷனை இங்க எழுதிருக்கோம். W is equal to V2Q1. புரிஞ்சுதா? டவுட் இருக்கா கண்ணா ஏதாவது? வெரி குட். இப்போ என்ன பண்ற போறோம்? V2 is equal to ஆல்ரெடி நம்ம திருப்பி பண்றதா என்ன? V2 is equal to 1/4 pi epsilon naught Q2 divided by R12. ஓகேவா? அப்ப W is equal to 1/4 pi epsilon naught இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. W ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா Q1 Q2 divided by R12 னு வரப்போகுது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? வெரி குட். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது நம்மளுக்கு? என்ன நம்ம இதுல இருந்து இன்ஃபர் பண்றோம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னைக்கும் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர இண்டிவிஜுவல் சார்ஜஸை பேஸ் பண்ணி இருக்காது. ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹோல் சிஸ்டம். சரியா? அப்ப இப்ப இந்த Q1 Q2 divided by R12ன்றது ஒரு சிஸ்டம். இத பேஸ் பண்ணி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் தவிர இண்டிவிஜுவலா Q1 டிபெண்ட் பண்ணியோ Q2 டிபெண்ட் பண்ணியோ Q3 டிபெண்ட் பண்ணியோ இருக்காது. ஓகே, புரிஞ்சுதா? அததான் நம்ம இந்த இடத்துல இன்ஃபர் பண்றோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் கவனிங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி பிலாங்ஸ் டு தி சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் or as a whole. Okay, whole it is comprises Q1 Q2 divided by R12 அப்படின்றது whole term. Okay, comprises of whole and not on any individual charges. Individual Q1 Q2 அப்படின்னு இருக்காது. அதை டிபெண்ட் பண்ணி potential energy we can't find out. It will be comprises of a whole term, that is Q1 Q2 divided by R12 அப்படின்ற whole term பேஸ் பண்ணி தான் the potential will exist, that is potential energy will exist. Okay, right, very good. அவ்வளவுதான்ப்பா. என்ன பார்த்தோம்? இப்போ நம்ம 2 பாயிண்ட் சார்ஜுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? 3 பாயிண்ட் சார்ஜுக்கு கண்டுபிடிக்க போறோம். 3 பாயிண்ட் சார்ஜ் இதை விட ரொம்ப சிம்பிள். என்ன? மொத்தம் 3 சார்ஜ் இருக்கு. நான் 3 சார்ஜையும் கனெக்ட் பண்ணிருக்கேன் பை டர்ம்ஸ் ஆஃப் எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைச்சிருக்கு. தட் இஸ் Q1 to Q2 is R12, Q2 to Q3 is R23 and Q1 to Q3 is R13. எனக்கு கிடைச்சாச்சு. ஓகே, நான் டயக்ராம்லேருந்து இன்ஃபர் பண்ணுற பாயிண்ட் தான் ABC அப்படின்னு 3 பாயிண்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 3 பாயிண்ட் சார்ஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் 2 பாயிண்ட் சார்ஜுக்கு? 2 பாயிண்ட் சார்ஜோட சின்ன ஒரு எக்ஸ்பான்ஷன் இதுதான் 3 பாயிண்ட் சார்ஜ். சரியா? அப்போ என்ன பண்றோம்? 2 பாயிண்ட் சார்ஜுக்கு முதல்ல எப்படி கண்டுபிடிச்சோம்? இதுக்கு தனியாக கண்டுபிடிக்க போறோம், இதுக்கு தனியாக 2 கண்டுபிடிக்க போறோம், இதுக்கு தனியாக கண்டுபிடிக்க போறோம். அப்போ 3 பாயிண்ட் என்ன பண்ண போறோம்? 3 பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? இதுக்கு தனியா, இதுக்கு தனியா, இதுக்கு தனியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதே தான் பண்ண போறோம். என்ன அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம்? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சார்ஜ் Q3. இப்போ Q3ன்ற சார்ஜை மறந்துருங்க. சரியா? இப்போ Q3ன்ற சார்ஜ் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா என்ன நம்ம எழுதுவோம்? Q1 Q2. அப்போ ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம பொட்டன்ஷியல் எழுதுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? Q1 Q2க்கு பாருங்க 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R12. கரெக்டா? அவ்வளவுதானே, சிம்பிளா? ஓகே, இப்போ அடுத்தது என்ன எடுத்துக்கிறோம்? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் Q1 கிடையாது. Q1 இல்லைன்னா Q2 Q3. Q2 Q3க்கு எப்படி எழுதணும்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 1/4 pi epsilon naught Q2 Q3 divided by R23. அவ்வளவுதான். முடிச்சிட்டோமா? சிம்பிளா? ஓகே, அடுத்த டிஸ்டன்ஸ் என்ன? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு? இப்போ Q3, that is Q2 வந்து in absence of Q2, Q1 Q3 gives, that is 1/4 pi epsilon naught Q1 Q3 divided by R13. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம்? டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். சரியா? 3 பாயிண்ட் சார்ஜுக்குன்னா டோட்டல் எனர்ஜி எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும்ல, தனித்தனியாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ டோட்டல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் எனர்ஜி நான் 3த்தையும் ஆட் பண்ணு, அவ்வளோதான். ஓகே, தட் இஸ் U is equal to, இது எல்லாமே என்னது? நம்மளோட ஒர்க் டன்னோட ஈக்குவேஷன் தானே.
அப்போ ஒர்க் டன் சொல்லலாம் யூன்னு சொல்லலாம். ஆர் யூ இஸ் ஈக்குவல் டு u1 + u2 + u3 கண்டுபிடிச்சு வை. எல்லாத்தையும் ஆட் பண்ண அவ்வளோதான். அப்போ u is equal to 1/4πε0 காமன் அவுட் பண்ணேன்னா தனித்தனியாக கிடைக்க போகுது. q1 q2/r12 q2 q3/r23 q1 q3/r13 அவ்வளோதான். சிம்பிள். புரிஞ்சிருச்சா? எப்படி நம்ம வந்து 3 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு எழுதுறோம், 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு எப்படி எழுதணும்? வெறும் 2 பாயிண்ட் மட்டும்தான். ஃபார் 3 பாயிண்ட் சார்ஜஸ் 3 பாயிண்ட் சார்ஜஸ்னா எப்படி எழுத போகிறோம் அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக இருக்கா? இதே மாதிரி n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் கொடுத்தாலும் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு இதே மாதிரி நம்ம எழுதிட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். சிம்பிளா? டவுட் இருக்கா இதில்? வெரி குட் கண்ணா, அவ்வளோதான்ப்பா. ஓகே, சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒன்றுமே கிடையாது. இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், q1 q2 அப்படின்ற 2 டேர்ம் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இன்ஃபினிட்டியில் இருக்கிறத அசியூம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட்டை நம்ம கொண்டு வருவோமோ அதுக்கு கண்டிப்பாக ஃபீல்டுன்றது இருக்காது. அதனால அகைன்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்ற கான்செப்டே வராது. அதனால ஃபீல்டே இல்லைன்றதுனால அகைன்ஸ்ட் ஃபீல்டுன்ற கான்செப்ட் உள்ளே வராது. அப்போ ஒர்க்கு நடக்கவே நடக்காது. அப்போ இன்னொரு பாயிண்ட் கொண்டு வரும்போது ஆல்ரெடி அந்த ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து அந்த பிளேஸ்ல வச்சிருப்போம். அதை ஃபிக்ஸட்னு ஆரிஜின் வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்டை கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஃபீல்டு இருக்கும். இப்போ ஃபீல்டு அப்போஸ் பண்ணுறதுனால ஒர்க் டன் இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்போ ஒர்க் டன் சொல்றோம்ல, ஒர்க் டன்லயே 2 கேசஸ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒர்க் டன்லயே 2 கேஸ் இருக்கு. ஓகே, ஒன் இஸ் பாசிட்டிவ் ஒர்க் டன் அண்ட் another இஸ் நெகட்டிவ் ஒர்க் டன். ஓகே, ஒர்க் டன்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. தட் இஸ் பாசிட்டிவ் ஒர்க் டன் இருக்கு அண்ட் நெகட்டிவ் ஒர்க் டன் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ மேபி இந்த டயக்ராம்லயே நம்ம போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன் கேஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? பாசிட்டிவ் ஒர்க் டன்ன்றது எங்க நடக்கும் அப்படின்னா அன்லைக் சார்ஜஸ்ல நடக்கும். சரியா? அன்லைக் சார்ஜஸ்னா என்ன? either it is a positive and it is a negative. இப்படி வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அன்லைக் சார்ஜஸ் தானே. அப்ப அன்லைக் சார்ஜஸா இருந்தா என்ன நடக்கும் அந்த இடத்துல? வெரி குட், அட்ராக்ஷன் நடக்கும். அப்ப அட்ராக்ஷன் நடந்தது அப்படின்னா டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன் அட்ராக்ஷன் நடக்க போகிறது. சரியா? இது ரெண்டும் ஜாயின் ஆக போகுது. ஓகே, அப்போ அட்ராக்ஷன் கான்செப்ட் நடக்கும். பட் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஆல்ரெடி ஃபீல்டு எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன் தான். ஓகேவா? அட்ராக்ஷன் அப்படின்ற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசிட்டிவ் ஒர்க் டன் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அட்ராக்ஷன்ற கான்செப்ட் இருக்கும். அப்போ ரெண்டும் அட்ராக்ட் ஆக போகுது. அதை தான் இந்த இடத்துல காமிக்கிறேன். ஒர்க் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது இந்த டைரக்ஷன், நத்திங் பட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ ஒர்க் டன்னை பத்தி சொல்லணும். ஒர்க் டன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இன் கேஸ் இது இப்படி 2 சார்ஜஸும் அட்ராக்ட் ஆகுது. அப்ப அட்ராக்ட் ஆகும்போது ஒர்க் டன் நான் எந்த டைரக்ஷன்ல பண்ணணும்? இப்போ இப்படி இருக்கும் ஒர்க் டன். அப்ப அட்ராக்ட் ஆகிற சார்ஜஸை நான் என்ன பண்ணணும்? ஒர்க் டன்னால ரிமூவ் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். புரிஞ்சுதா? எப்படி நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ண போறேன்? இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ண போறேன். அப்ப டைரக்ஷன் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும்? இதுதான் உங்களோட ஒர்க் டன்னோட டைரக்ஷன். அப்ப ஃபீல்டும் ஒர்க் டன்னும் சேம் டைரக்ஷன்ல இருக்கா? அப்ப ஃபீல்டும் ஒர்க் டன்னும் சேம் டைரக்ஷன்ல இருந்தா இட் இஸ் பாசிட்டிவ் ஒர்க் டன். அப்ப அன்லைக் சார்ஜஸ்க்கு we will get positive work done. இதே லைக் சார்ஜஸ் எடுத்துக்கோங்க. லைக் சார்ஜஸ்னா என்ன? பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப எடுத்துட்டோம்னா என்ன நடக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதே டைரக்ஷன் தான் இருக்க போது. ஆல்ரெடி அங்க என்ன கான்செப்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் நடக்கும். அப்ப ரிப்பல்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும்? ரெண்டும் என்ன ஆகும்? எட்டி போக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ரிப்பல்ஷன். ஓகே, அப்ப இந்த டைரக்ஷன்ல ரிப்பல்ஷன். ஓகேவா? அப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ரிப்பல்ஷன். அப்ப ஒர்க் டன் எப்படி இருக்கும்? ரிப்பல்ஷன்னா டுவர்ட்ஸ் கொண்டு வரணும். அப்ப ஒர்க் டன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப திஸ் இஸ் ஒர்க் டனோட டைரக்ஷன், இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்ப ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கா? அப்ப ஆப்போசிட்டா இருந்ததுன்னா லைக் சார்ஜஸ் will have negative work done because ரெண்டுமே towards opposite in direction. ஃபீல்டும் ஒர்க் டனும் ஆப்போசிட்டா டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அது என்னது? நெகட்டிவ் ஒர்க் டன். அண்ட் ஃபீல்டும் ஒர்க் டனும் சேம் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா என்னது? பாசிட்டிவ் ஒர்க் டன்.
எந்த இடத்துல பாசிட்டிவ் ஒர்க் டன் நமக்கு கிடைக்கும், அன்லைக் சார்ஜஸ்ல பாசிட்டிவ் ஒர்க் டன் கிடைக்கும். எந்த இடத்துல நெகட்டிவ் ஒர்க் டன் கிடைக்கும், லைக் சார்ஜஸ்ல நெகட்டிவ் ஒர்க் டன் கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? இது அடிஷனல் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஓகே கண்ணா. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை, கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். என்ன பார்க்க போறோம்னா, ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு ரிலேஷன் பார்க்க போறோம். என்ன ரிலேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அந்த என்ன சொல்றது, ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எடுத்துட்டு வந்துருவோம். என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஆரிஜின், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜை ஆரிஜின்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு டெஸ்ட் சார்ஜை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஒர்க் டன் அப்படின்னு நான் ஏதோ சொல்றேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் சார்ஜை நான் மூவ் பண்ணணும் டுவர்ட்ஸ் சோர்ஸ் சார்ஜ். அப்ப நான் மூவ் பண்ணணும். இது ஆல்ரெடி ரிப்பல்சிவ் கான்செப்ட் இருக்கு. இதுல இப்ப சொல்லலாம்ல, என்ன ஒர்க் டன் இது, what type of work done, whether it is a positive work done or negative work done. repulsion இருந்ததுன்னா என்னது, it's a negative work done. சரியா? இந்த இடத்துல நெகட்டிவ் ஒர்க் டன் சும்மா நம்ம சொன்னோம் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. ஓகே, அப்ப என்ன பண்றோம், dx என்ற டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஃபீல்டு நம்ம என்ன பண்றோம், மூவ் பண்றோம் டெஸ்ட் சார்ஜை. அப்ப மூவ் பண்ணும்போது what will happen. சரியா? அதுல இருந்து ஒரு ரிலேஷன் கொண்டு வரோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வரோம். அப்ப என்னது ஒர்க் டன், ஒர்க் டன் இஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், work done is negative of electric field into dx. இதான் நம்ம ஆல்ரெடி பொட்டன்ஷியல்ல பார்த்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி டெரைவ் பண்ணும்போது பார்த்தோம். என்னது, work done is equal to minus E dot ds. minus indicates what? ஏன் நம்ம அந்த இடத்துல மைனஸ் போடுறோம், because electric field opposes the work done. சரியா? electric field opposes the work done. அப்ப இருக்கிறதுனால அந்த மைனஸ் சைன் கொண்டு வரோம், minus E dot dx. ஆல்ரெடி நம்மளுக்கு work done ன்னா என்னன்னு தெரியும், potential difference between the two charges அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, என்னன்னு பார்த்திருக்கோம், potential difference between the two charges அப்படின்றது தான் நம்மளோட work done அப்படின்றது ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்ப அந்த ரிலேஷன் கொண்டு வருவோம். என்னன்னா, dw is equal to dv அப்படின்னு எடுத்துட்டு வரோம். அப்ப dv is equal to, just substitute பண்ணுங்க. ஓகே, dv is equal to minus E dot ds ன்னு substitute பண்றோம். அப்ப E is equal to minus dv by dx. E is equal to minus dv by dx. அவ்வளவுதான். அப்ப it is a relation between electric field and potential. ஓகேவா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உண்டான ரிலேஷன். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ண போறோம். ஓகே, இதுல இன்ஃபர் பண்றது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்க்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். புரிஞ்சுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் is the negative gradient of electric potential. Okay, இன்ன இப்ப gradient என்ன? Okay, gradient அப்படின்றத எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, in terms of vectorல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். gradient அப்படின்றத வந்து in terms of vectorல, that is I, J, K அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம்ல, in terms of அதுல partial differentiation மூலமா gradient-ன்றத ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப எப்படி பண்றோம் பாருங்க, E vector is equal to minus dou v by dou x into I cap plus dou v by dou y into j cap plus dou v by dou z into k cap. Okay, I cap, j cap, k cap என்றதெல்லாம் என்னது, யூனிட் வெக்டார்ஸ். and dou v by dou x என்றது partial differentiation of v with respect to x. partial differentiation of v with respect to x. Okay, with respect to x axis, with respect to y axis and with respect to z axis, x axis, y axis and z axis. ஓகே, அப்ப இத பேஸ் பண்ணி நம்ம கிரேடியன்ட் சொல்ல போறோம். இதுல இம்பார்ட்டன்ட்டான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம என்ன இடத்துலலாம் டிஃபைன் பண்றோமோ, இட் இஸ் a scalar quantity. ஓகே, v அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம்ல, இது எல்லாமே ஸ்கேலார் குவாண்டிட்டி தான். பட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னு எந்த இடத்துல சொல்லிட்டோம், இட் ஹாஸ் டைரக்ஷன், மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. ஏன்னா வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது இட் ஹாஸ் சம் டைரக்ஷன். இப்ப டைரக்ஷன் இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இஸ் a vector. Potential gradient is a vector quantity and electric potential is a scalar quantity. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நிறைய டவுட் வரும் நம்மளுக்கு. ஓகே, அதனால தான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ன்றது is always a scalar quantity and potential gradient it represented in vector quantity, so it has magnitude as well as direction, so it is a vector quantity. ஓகேவா? இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, இந்த gradient இருக்குல்ல, that is
dou by dou x into I cap plus dou by dou y into j cap plus dou by dou z into k cap the whole into v. ஓகே, v காமன் அவுட் பண்றேன். சரியா? அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரேடியன்ட்டை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டெல்டாவை வந்து இன்வர்ஸா போட்ட மாதிரி இருக்கும், தலைகீழ எழுதின மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ கிரேடியன்ட் வெக்டார் இன்டு v. புரிஞ்சுதா? ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது காமிச்சோம். ஓகேவா? அவ்வளோதான் கண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, electrostatic potential energy of system of charges அப்படின்றத பார்த்திருப்போம். ஓகே, ஃபார் 2 point charges and 3 point charges இங்க டிஸ்கஸ் பண்ணிருப்போம். or for n number of charges you can do this. சரியா? ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ நம்ம தெரிஞ்ச கான்செப்ட் வச்சு n number of charges கூட we can make it, அதனால no problem, no issues. சரியா? அதை பார்த்திருப்போம். and then important relation என்னன்னு பார்த்திருப்போம்னா, the relation between electric field and the potential difference. electric field and electric potential அப்படின்ற கான்செப்டை பார்த்திருப்போம். ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம். ஓகே, என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகே, பாருங்க. 3 point charges are arranged at the 3 vertices of a triangle as shown in figure. Given Q is equal to 10 power minus 7 coulomb. Calculate the electrostatic potential energy of the system. ரொம்ப சிம்பிள் கண்ணா. என்ன நம்ம பண்ணுவோம், ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம ரிலேஷனே பார்த்துருக்கோம். U is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R12 Q2 Q3 divided by R23 Q1 Q3 divided by R13. இதில் என்னென்ன பாயிண்ட் R12, இது வந்து R12 நம்ம நேம் பண்ணி வச்சுக்கிறது தான். R12 R23 R13 அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி அந்த வேல்யூஸ், அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி Q வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதுதான். இந்த Qக்கு வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளா அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். யூ கேன் கெட் த ஃபைனல் ரிசல்ட் ஆஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஹோல் சிஸ்டம் எவ்வளோ அப்படின்ற வேல்யூ கிடைச்சோம். ஓகேவா? குட். அடுத்தது பாருங்க. அடுத்த ப்ராப்ளம். யூ ஆர் கிவன் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 3 point charges Q 2Q XQ. சரியா? X ஒரு unknown value XQ. okay, separated by equal finite distances. okay, so that electric potential energy of the system is 0. calculate the value of X. okay, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 3 சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. that is Q 2Q XQ அப்படின்னு 3 வேல்யூ. செப்பரேட் பை ஈக்குவல் ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இட் இஸ் செப்பரேட்டட். அதனால அந்த டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தட் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் ஓகே ஆன் த சிஸ்டம் வேர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் 0 அப்படின்ற மாதிரி கேசஸ் பார்த்துருப்போம். நேத்தி கூட ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அதில் அப்போ இதுக்கு என்ன மீனிங், த டோட்டல் பொட்டன்ஷியல் இருக்கு தெரியுமா, தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி சம்ம பண்ணி 3 point சார்ஜஸ் கொண்டு வரோம் தெரியுமா, தட் ஈக்குவல் டு 0 டேர்ம் பண்ண போகிறோம். அவ்வளோதான். the whole u term எழுதிட்டு that equal to 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணி நம்ம இந்த x unknown x வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அந்த ப்ராப்ளமை டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன ப்ராப்ளம், if the potential in the region of a space near the point -2 just இது கொடுத்துருக்கேன், XYZ கோஆர்டினேட் கொடுத்துருக்கேன், -2 மீட்டர் 4 மீட்டர் 6 மீட்டர். ஓகே, thus V is equal to 80x square plus 60y square volt. ஓகே, V ஓட வேல்யூ. ஓகே, what are the 3 components of the electric field at that point? அப்ப அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட காம்போனன்ட்ஸ் என்ன, நான் வந்து பொட்டன்ஷியலோட காம்போனன்ட்ஸ் கொடுத்துட்டேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட காம்போனன்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா ஆல்ரெடி ஃபார்முலாவே பார்த்துட்டோம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ண போறோம். செப்பரேட்டா கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் EX-க்கு தனியா, EY-க்கு தனியா, EZ-க்கு தனியா கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப என்ன ஃபார்முலா, EX is equal to minus dou v by dou x, EY is equal to minus dou v by dou x, dou y, EZ is equal to minus dou v by dou z. அப்ப v ஆல்ரெடி தெரியும், minus dou by dou x of v value minus dou y of v value minus dou by dou z of v value எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, பார்ஷியல் டிஃபரன்ஷியேட். அப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னா என்னது,
அப்போ இந்த டேர்ம் டோட்டலாகவே 0 ஆயிரும். ஏன்னா y இருக்கு, y டேர்ம் டோட்டலாகவே 0 ஆயிரும். வித் ரெஸ்பெக்ட் டு x மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும் அதை? 2 into 80 that is 160x. ஓகேவா? அப்போ minus 160x. அப்போ minus dou y of 80x square plus 60y square னா இந்த x term ஃபுல்லா 0 ஆயிரும். அப்போ y க்கு என்னது 120. அப்போ minus 120y. ஓகே, minus 120y தான் டிஃபரன்ஷியேட் பண்ணா. இங்க z டேர்மே கிடையாது, அதனால டோட்டலாவே 0. ஓகே, அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதணும்னு பாருங்க. இப்போ minus 160 into x காம்போனன்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 120 into y காம்போனன்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன யூனிட் இதுக்கு வரும் பாருங்கன்னா, யூனிட் என்ன வரும்? ஆல்ரெடி e க்கு என்ன யூனிட் இந்த இடத்துல நம்ம போடணும்? e is equal to dv. dv க்கு யூனிட் என்ன? v வோல்ட். x க்கு யூனிட் என்ன? மீட்டர். v by m or vm power minus 1. ஓகேவா? யூனிட் மறந்துடாதீங்க. vm power minus 1. அப்ப in terms of vm power minus 1 ல ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஒன்றும் இல்லை, லாஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் எக்ஸோட y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் அவ்வளோதான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க ப்ராப்ளம்ஸ். இன் கேஸ் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நத்திங் பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். சரியா? இந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆர்எல்ஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் இன்கேஸ் தியரி கொஷின்ஸாக கூட கேட்கலாம். ஓகே, அதனால மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, தேங்க்யூ கண்ணா.